எந்த ஒரு விஷயத்திலையுமே பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். நீங்க சண்டையை கண்டா அந்த இடத்திலேயே இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அடக்கி கொள்ள முடியாது, சின்ன பின்னமாக்கவும் தயங்க மாட்டீங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடா அந்த ரிஷபராசி இருக்கு. அதாவது உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான். நாம தினமும் பார்க்குற ராசி பலன்ல இரண்டாவது இந்த ரிஷபம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது சாதகமா என்னெல்லாம் நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இந்த பாதகமான செயலிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க என்ன செய்யணும், அதே போல இறை வழிபாட்டின் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதியான நிலையை அடையவும், வரக்கூடிய தடைகள் அனைத்தும் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் பிறக்கவும் நீங்க எந்த தெய்வத்தை எந்த கிழமையில வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும். அதனால சொல்றோம், ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவானின் பரிபூரண ஒரு ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி. அதனால தான் நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்க்காம அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க. நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவுமே சகஜமாக பேசி பழகினாலுமே ஓரளவுக்கு ரகசியத்தை உங்களோட மனதிலேயே வச்சுக்குவீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. மன உறுதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணிட்டா அந்த முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கணும். உங்களோட முயற்சி வெற்றி பெற வரைக்குமே ரொம்பவுமே கடினமான முயற்சியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அந்த வேலையில் வெற்றி பெறும் வரைக்குமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டாவது உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசியை சேர்ந்த நீங்கள். இந்த ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டார் இருக்கிறதுனாலையும் சந்திரன் உச்சனாகவும் இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். அதே போல் இந்த ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரிஷப ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் முழுமையான பலன்களையும் பெறணும், எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, நன்மை உண்டாகும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். மகாலட்சுமி அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலுமே எல்லாவித சிக்கல்களுமே தீரக்கூடிய வாய்ப்பை மகாலட்சுமி அன்னையின் அருளை நீங்க பெற முடியும். அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாட்டை செய்தால் பண வரத்து கூடும், மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லாவித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நாங்களுமே உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷப ராசி பிறந்தவங்க பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பீங்க. அடிக்கடி மாறாம ஒரே விதமாக வாழ்வது தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் அதை தள்ளி போட மாட்டீங்க. செஞ்சுட்டு இருக்க வேலையை கூட விட்டுட்டு போய் நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு பயப்பட மாட்டீங்க, தயங்கி தள்ளி போடவும் மாட்டீங்க. அப்போதையே அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய வேலை இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏதாவது வர மாதிரியான சூழ்நிலை வரும். குடும்பத்திலையுமே சில பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்களோட பேச்சிலையும் சரி, உங்களோட நடத்தையிலையும் சரி, உங்களோட வார்த்தைகளையும் சரி நீங்கள் கண்டிப்பாக கவனத்தை கடைபிடிக்கணும். சரியான நேரத்தில் உங்களோட கடமைகளை சரியாக செஞ்சு முடித்தாலே நன்மைகளை பெருமளவில் பெற முடியும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேணா பங்குதாரருடன் ஏதாவது கருத்து வேறுபாடு வரலாம், அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். காதல் உறவிலுமே சில தடைகள் வரும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வரலாம். எந்த முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. முக்கியமான வேலைகளை ரொம்பவுமே தள்ளி போடாமல் சரியான நேரம் சரியான முயற்சி இருந்தால் அதை உடனே செய்யுங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா.
இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சூரியன், புதன் 2 பேருமே இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய் இருக்காரு. சுகஸ்தானத்துல கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரனும் பலம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, திறமையா எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு வெற்றியும் பாராட்டையும் மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். நீங்க நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவங்களா இருப்பீங்க. இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி தான். கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் தவிடுபொடி ஆக்க முடியும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நல்லது நடக்கும். எதிலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் பயணங்கள் திடீர்னு வரும். அனைத்து தடைகள் வந்தாலுமே அதனை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளால் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் வரலாம். பணியாளர்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி உண்டாகும். அதனால் கவனமாக இருங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசி அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட வேலை எளிதாக நடக்கும். கோபப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. மேலும் இதன் மூலம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தலாம். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு மன நிறைவு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். அவங்களுடைய ஆதரவுமே உங்களுக்கு பல விதத்துலேயும் பக்கபலமாக இந்த மாதம் அமைய போகுது. உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர்கள், நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை வரலாம். நிதானமாக செயல்படுங்க. வார்த்தை செயல்களில் கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இப்பொழுது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அவங்க நினச்ச படிப்பு கிடைக்கும். அதற்கான கொஞ்சம் செலவும் உண்டாகும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. கடினமான முயற்சியின் பேரில் அனைத்து வித காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகள், நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியில் தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சேரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். ரசிகர்களில் ஆதரவு பக்கபலமாக இருக்க போகுது. சக கலைஞர்களாலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பல வாய்ப்புகள் சேரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செஞ்சு நீங்கள் பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் நீங்கள் வாகனத்தில் செல்லக்கூடியவங்களாக இருந்தால் கவனமாக செல்லணும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகுது. வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லது பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் சாதகமான பலன் சேரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக சேரும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். திறமை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு உண்டாகும். மனதில் புது தைரியம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை உடைக்கும். எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்யுங்க, நன்மை கிடைக்கும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் உண்டாகும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இதன் மூலம் பண வரவு சீராக இருக்கும். இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முன்பு சொன்னது போல தான் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் தீரும். பண வரத்து அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அனைத்து வித நன்மைகளையுமே பெற்று நீங்கள் நலமுடன் வாழ தொடர்ந்து மகாலட்சுமி அன்னை வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும்.
அன்னையின் அருளால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.